வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சில அடுத்த குரூப் 2 அண்ட் 2ஏக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு எனக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில என்னென்ன டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பத்தி வந்துட்டு ஃபுல் டீட்டெயில்டா இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். இன்னைக்கு தான் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. 26/2024 அப்போ வந்துட்டு இது ரிலீஸ் ஆயிடுக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி எலிஜிபிலிட்டி அண்ட் எக்ஸாம்ஸ பத்தி வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ல இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் குடுத்துருக்காங்க. அதாவது நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் 20/6/2024. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் என்ன குடுத்துருக்காங்கன்னா, 19/7/2024க்குள்ள வந்து நீங்க அப்ளை பண்ணணும். அதே மாரி வந்துட்டு அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ உங்களோட அப்ளிகேஷன் வந்துட்டு எப்ப இருந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்துச்சுன்னா, அத எப்ப கரெக்ட் பண்ணலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் குடுத்துருக்காங்க. 24, 25, 26 சரிங்களா? அந்த 3 இதுக்கான வந்துட்டு ஜூலை 2024 வரைக்கும் அதாவது லாஸ்ட் டேட் முடிஞ்சு 1 வாரத்துக்கு அப்புறம் 24, 25, 26 ஜூலை 2024ல வந்துட்டு நீங்க கரெக்ஷன் வந்துட்டு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிலிமினரி எக்ஸாம் வந்துட்டு 14/9/2024 நடக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான ஃபார்மட்டே வந்துட்டு பழைய இருந்த டிசைன் ஸ்டைல்ல இருந்து இப்ப மாத்துனது. இது பார்க்கறக்கு வந்துட்டு ரொம்பவுமே நல்லா இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிலிமினரி எக்ஸாம் ரிசல்ட் டிக்ளேர் ஆனதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமுக்கான டேட் வந்துட்டு குடுப்போம் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஹவ் டூ அப்ளை இது வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். நெறைய பேர் வந்துட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க டைரக்ட்டா அப்ளை பண்ணிருவீங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க நீங்க டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல வந்துட்டு போனீங்கன்னா, இதில போனீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கீழ வந்து இந்த மாரி ஒரு 4, 5 ஆப்ஷன் வந்துட்டு காட்டும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நியூ யூசர், அதுக்கப்புறம் வந்துட்டு ரெஜிஸ்டர்ட் யூசர், ஃபர்காட் யூசர் ஐடி, ஃபர்காட் பாஸ்வேர்ட், ஹவ் டூ அப்ளை இந்த மாரி வந்துட்டு காட்டுது. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்க புது யூசரா இருக்கிறப்ப இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல போயிட்டு அவங்க கேட்கிற டீடைல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபில் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு யூசர் ஐடியும், பாஸ்வேர்டும் வந்துட்டு கிடைக்கும். அத வச்சு நீங்க இந்த ரெஜிஸ்டர்ட் யூசர் காலம்ல போயிட்டு வந்துட்டு இந்த போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ நான் முன்னாடியே சொன்ன மாரி வந்துட்டு 24 ஜூலையிலிருந்து 26 ஜூலை வரைக்கும் நீங்க அப்ளிகேஷன் வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒவ்வொரு குரூப்ல அதாவது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேக்கன்ஸீஸ் அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரூப் 2லயே வந்துட்டு 507 வேக்கன்ஸீஸ் வந்துட்டு வந்திருக்குது. லாஸ்ட் டைம் வந்துட்டு ரொம்பவுமே கம்மியான வேக்கன்ஸி இருந்துச்சு குரூப்ல. சரிங்களா? அதே மாரி வந்துட்டு லாஸ்ட் டைம விட அதிகமான கேட்டகரியில வந்துட்டு உங்களுக்கு போஸ்ட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்படி பார்க்குறப்போ, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லேபர் டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 13 வேக்கன்சி வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் டெப்யூட்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீசர். கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 336 வேக்கன்சி வந்துட்டு வருது. ஸ்டார் போட்டிருக்காங்கன்னா, அந்த ஸ்டார் வந்துட்டு கேரி ஃபார்வர்ட் வேக்கன்சியும் இதில இன்க்ளூடட் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜூனியர் எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீசர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வேக்கன்சி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, டீச்சர் ட்ரெய்னிங் முடிச்சவங்க இந்த மாரி இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரொபோஷன் ஆஃபீசர் பிஓ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வேக்கன்சி எங்கன்னா சைல்டு வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீசஸ்ல. சப் ரெஜிஸ்ட்ரார்க்கான வேக்கன்சி இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வேக்கன்சி தான் வந்திருக்குது. லாஸ்ட் டைம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமா வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன்ல வந்துட்டு ஒரு 2 வேக்கன்சி சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் கிரேட்டர் சென்னை போலீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் வந்துட்டு ஒரு 2 இதுவுமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் ஒரு 19 வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஏஎஸ்ஓ லா வந்துட்டு 3 அதே மாரி ஏஎஸ்ஓ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒரு 3 அதுக்கப்புறம் வந்துட்டு ஏஎஸ்ஓ கம் புரோகிராமர் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல ஒரு 4 வந்துருக்கு. இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரஸ்டர்க்கான வேக்கன்சி வந்துட்டு அடிஷனலா வந்திருக்குது. மொத்தமா 107 வேக்கன்சி டபுள் ஸ்டார் குடுத்துருக்காங்க. டபுள் ஸ்டார்ல வந்துட்டு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிடக்ஷன் ஆஃப் ரிசர்வேஷன் ஃபார் மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கும் இதில வந்துட்டு ரிசர்வேஷன் குடுத்துருக்காங்க. ஃபாரஸ்டர்ல வந்துட்டு இந்த தடவ ஸ்போர்ட்ஸ்மேனுக்கான ரிசர்வேஷன் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஸ்டார் குடுத்துருக்கிற வேக்கன்சிஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஃபால் வேக்கன்சி இன்க்ளூடட் அப்படின்னு சரிங்களா? குரூப் 2ஏல வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்திருக்குன்னா, 1820 வேக்கன்சிஸ் வந்துட்டு வந்திருக்குது. சரிங்களா? நம்ம குரூப் 2 அண்ட் குரூப் 2ஏ வந்துட்டு இப்ப நம்ம தனித்தனியா ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, மொத்த சிலபஸையே வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. குரூப் 2னா வந்துட்டு நீங்க ரிட்டன் எக்ஸாம் எழுதுற மாரி இருக்கும். குரூப் 2ஏல வந்துட்டு இப்ப புதுசா வந்து அ எ இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்துட்டு ஆட் பண்ணிட்டு, அதுக்கு தனியா ஒரு சிலபஸ் வந்துட்டு எம்சிக்யூ டைப்ல வந்துட்டு குடுத்துருக்காங்க. அதனால வந்துட்டு நம்ம தனித்தனியா பேசிட்டு இருக்கிறோம். இதுல வந்துட்டு அதிகமான வேக்கன்சிஸ் எங்கெங்க வந்திருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டில ஒரு 497 வேக்கன்சி வந்திருக்குது. இன்க்ளூடிங் ஷார்ட் ஃபால் வேக்கன்சிஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் இன் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் வந்துட்டு ஒரு 273 வேக்கன்சிஸ் வந்துட்டு லாஸ்ட் டைமே இந்த 2மே வந்துட்டு வேக்கன்சிஸ் வந்துட்டு அதிகமா வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை, கோயம்புத்தூர்ல 22, 11 அப்படிங்கிற மாரி இருக்குது. சரிங்களா? அதே மாரி இந்த இதுல
இந்த நோட்டிஃபிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பே லெவலும் என்னென்ன அப்படிங்கிறத வந்துட்டு சைட்ல மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான பே லெவல் என்னங்கிறதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல இருக்கிற குரூப் 2 போஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், டெப்யூட்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீசர், ஜூனியர் எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீசர், அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரொபோஷனல் ஆஃபீசர், சப் ரெஜிஸ்ட்ரார், ஸ்பெஷல் அசிஸ்டன்ட், ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் பிரான்ச் வந்துட்டு எது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் வரைக்கும் வந்துட்டு உங்களோட பே லெவல் வந்துட்டு 18ல இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஎஸ்ஓ லா, அதுக்கப்புறம் ஏஎஸ்ஓ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஏஎஸ்ஓ கம் ப்ரோக்ராமர் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனர், அதுக்கப்புறம் ஃபாரஸ்டர்ல தமிழ்நாடு ஃபாரஸ்ட் சபார்டினேட் சர்வீஸ். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 107 வேகன்சி வந்திருக்கிறது பே லெவல் 16ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபாரஸ்டர்ல இன்னொரு வேகன்சியும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க 7 வேகன்சிக்கானது. அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிடெட். சரிங்களா? அந்த லிமிட்ல வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பே லெவல் 16ல வந்துட்டு வரும் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தது வந்துட்டு பர்சனல் அசிஸ்டன்ட் டு சேர்மேன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, லெவல் 15ல வந்துட்டு வருது. அதுக்கப்புறம் ஃபுல் டைம் ரெசிடென்சியல் வார்டன் லெவல் 13ல வந்துட்டு வருது. சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ நம்ம சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சீனியர் இன்ஸ்பெக்டர், அதாவது இன்ஸ்பெக்டர் அப்படின்னு வர்றது எல்லாமே வந்துட்டு லெவல் 12ல வந்துட்டு வருது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு சூப்பர்வைசர் அண்ட் ஜூனியர் சூப்பரடென்ட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அக்ரிகல்ச்சர் 12 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அது 11ல வருது. அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 10, அதாவது ரெவன்யூ, ரூரல் இது மாதிரி வர்றது எல்லாமே வந்துட்டு லெவல் 10ல தான் வந்துட்டு வருது. சரிங்களா? லெவல் 10ல வர்றப்போ ரெவன்யூல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகமாக சென்னை, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் வந்துட்டு திருவள்ளூர் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு அதிகமான வேகன்சிஸ் இருக்குது. கிருஷ்ணகிரியில் ஒரு 15 வேகன்சிஸ் இருக்குது. 10க்கும் மேற்பட்ட வேகன்சி. மற்றது எல்லாத்துலேயுமே வந்துட்டு 2, 3, 4, 5 அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் இன் சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சூமர் ப்ரொடக்ஷனில் இந்த தடவை 2 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் நிறையா வேகன்சிஸ் இருந்துச்சு. இந்த தடவை வந்துட்டு ஒரு 61 வேகன்சி மட்டும் தான் வந்துட்டு வந்து. அதே மாதிரி அசிஸ்டன்ட் ரூரல் ஹெல்த் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்துட்டு 552 வேகன்சி என்னமோ இருந்துச்சு. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 28 வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு 38 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லேபர் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் இன் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 42 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அசிஸ்டன்ட் இன் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசனில் ஒரு 25 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டெல்லாம் வந்துட்டு புதுசு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட் ஷாப் கீப்பர், அதாவது புதுசுன்னா லாஸ்ட் டைம் நோட்டிஃபிகேஷனில் வராத டிபார்ட்மெண்ட்ஸ். சரிங்களா? அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 5 வேகன்சி வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 18 வேகன்சி வந்துட்டு ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 18 வேகன்சிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் எஜுகேஷனில் ஒரு 172 வேகன்சி ப்ளஸ் இந்த வேகன்சி வரும். ஷார்ட்ஃபால் வேகன்சி வந்துட்டு ஸ்கூல் எஜுகேஷனில் ஒரு 172 வேகன்சி. இந்த லெவல் 12ல வந்து பார்த்தீங்கன்னா 172ங்கிறது ஒரு அதிகமான வேகன்சியாக வந்துட்டு தெரியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் அசிஸ்டன்ட் வந்துட்டு 38 லாஸ்ட் இதுலேயுமே வந்துட்டு இந்த லெவலில் தான் வந்துட்டு வந்துருக்கு. டெக்னிக்கல் எஜுகேஷனில் ஒரு 26 இருக்குது. ஸ்டேஷனரி பிரிண்டிங் ஒரு 17 இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் அதிகமாக எங்கே இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 68 வேகன்சி இருக்குது. அதே மாதிரி பர்சனல் கிளர்க்கு அதர் தென் லா அண்ட் ஃபினான்ஸ் செக்ரட்டரியேட் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 121 வேகன்சி வந்துட்டு இந்த தடவை கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்துட்டு பர்சனல் கிளர்க் வேகன்சி 13 12 மட்டும்தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இது கொஞ்சம் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு வரல, இந்த தடவை வந்துட்டு வந்துருக்கு. சரிங்களா? அதே மாதிரி கீழே அடுத்ததாக வந்து பார்க்குறப்ப அதிக வேகன்சி எங்கே இருக்குதுன்னா, அசிஸ்டன்ட் கிரேட் 3 தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா புது வேகன்சி தான். சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 26 வேகன்சி எங்கே கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துருக்குது, லாஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் வராத டிபார்ட்மெண்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தடவை இந்த மில்க் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னாங்க. அதில் ஒரு 22 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் கிரேடு 2, இது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 10 தான் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடெட். சரிங்களா? அதில் ஒரு 22 வேகன்சி வந்துட்டு இந்த தடவை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மற்றது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10க்குள்ளே வேகன்சி, அதாவது சிங்கிள் டிஜிட் வேகன்சியாக இருக்கிறனால அதை பற்றி எதுவும் சொல்லல. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா, பே லெவல் 9க்கான டிபார்ட்மெண்ட் ஒரு 5 டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் அண்ட் செக்ரட்டரியேட் அதர் தன் லா அண்ட் ஃபினான்ஸு, அசிஸ்டன்ட் ஃபினான்ஸும் வந்துட்டு லெவல் 9 தான். அதுக்கப்புறம் வந்துட்டு அசிஸ்டன்ட் இன் பப்ளிக் சர்வீஸ் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதுவும் லெவல் 9ல வருது. அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதுவும் வந்துட்டு லெவல் 9ல வருது. அதே மாதிரி வந்துட்டு எல்டிசி லோவர் டிவிஷனல் கிளர்க்கு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஒரு 5 வேகன்சி வந்துட்டு வருது. இந்த எல்டிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டினோ இந்த மாதிரியான இதுவும் வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அது குரூப் 2A வந்துட்டு 1820 வேகன்சி,
அதே மாதிரி வந்துட்டு குரூப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா 507 வேகன்சி. மொத்தமாக எவ்வளோ வேகன்சிக்காக வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 2327 வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு வந்திருக்குது. சரிங்களா? அடுத்ததாக வந்துட்டு எலிஜிபிலிட்டி ஏஜ் லிமிட் இதெல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நான் பிடிஎஃப் வந்துட்டு கீழே கொடுத்துட்றேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் லிமிட்டுக்கு வந்துட்டு எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வந்து சூட்டபிள் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த ஏஜ் லிமிட்டை கடந்து போகிறப்போ உங்களுக்கு பிசினா என்ன, பிசிஎம்னா என்ன, ஓபிசிஎம்னா என்ன, அந்த மாதிரி வந்துட்டு நிறைய இது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதோட விளக்கங்கள். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் என்ன தேவை அப்படிங்கிற மாதிரி. அதுவும் வந்துட்டு நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை வந்து நான் உங்களுக்கு அடுத்ததாக ஒரு டீட்டெயில்டு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டு புரியும். ஏன்னா இந்த வீடியோவிலேயே நம்ம பேசுகிறப்போ வந்துட்டு ரொம்பவுமே லென்த்தாக வந்துட்டு போகும். சரிங்களா? இதில் வந்துட்டு என்னென்னா நார்மல் ஜென்ரல் டிகிரிக்கான வேகன்சிஸை வந்துட்டு டிபார்ட்மெண்ட்ஸ் தனியாக எடுத்துகிட்டு அதே மாதிரி ஸ்பெஷல் டிகிரிக்காக இருக்கிறத வந்துட்டு உங்களுக்கு தனியாக ஒரு ஸ்பெஷல் வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஃபாரஸ்டர் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஹைட் ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் ஹைட் வந்துட்டு 163 சென்டிமீட்டர் வந்துட்டு இருக்கணும். அதே மாதிரி செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 79 சென்டிமீட்டருக்கு வந்துட்டு இருக்கணும். எக்ஸ்பேன்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டருக்கு வந்துட்டு எக்ஸ்பேன்ஷன் ஆகணும் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு ஃபீமேல் அப்படி இல்லை வந்துட்டு தேர்ட் ஜெண்டராக இருந்தீங்கன்னா 150 வந்துட்டு ஹைட் இருக்கணும். செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 74 5 சென்டிமீட்டர் வந்துட்டு, அதாவது மூச்சை தம் பிடிக்கிறப்போ 5 சென்டிமீட்டர் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகணும் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி மெயின் அப்படின்னு வந்துட்டு 2 பேப்பர் வந்துட்டு நடக்கும். இதில் ப்ரிலிமினரிக்கு வந்துட்டு குரூப் 2 அண்ட் 2A ரெண்டுக்குமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் நடக்க போகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒரு 75 மார்க் வாங்கணும் நீங்கள். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி 25. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் வந்துட்டு தமிழ் இல்லை இங்கிலீஷ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். SSLC ஸ்டாண்டர்டில் 100 மார்க்ஸ். மொத்தமாக 200ல் மினிமம் நீங்கள் 90 மார்க் வாங்கினா தான் வந்துட்டு எலிஜிபிள். ஆனால் வந்து 90 மார்க்குங்கிறது வந்து ரொம்பவுமே கம்மி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவுமே அதிகமான மார்க் கட் ஆஃப் மார்க் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு வாங்க வேண்டியதாக இருக்கும். மினிமம் எலிஜிபிலிட்டி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. டைப் ஆஃப் எக்ஸாம் வந்துட்டு அப்ஜெக்டிவ்னு கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் எக்ஸாம் வந்துட்டு ஆப்டிக்கல் மார்க் ரெகனைசேஷன், அதாவது OMR சீட்டில் தான் நடக்கும் அப்படிங்கிறத இங்கே தெளிவாக சொல்லிட்டாங்க. நிறைய எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமா இல்லை OMR பேஸ்ட் எக்ஸாம்ஸான்னு. இதில் இங்கேயே தெளிவாக கொடுத்துட்டாங்க. OMR பேஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க அப்ஜெக்டிவ். சரிங்களா? அடுத்ததாக வந்துட்டு குரூப் மெயின் எக்ஸாம்னு எடுத்துக்கிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரென்ஸ் வந்துட்டு வருது. என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 மெயின் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2. பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு SSLC ஸ்டாண்டர்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டு. சரிங்களா? SSLCயில் வந்துட்டு மினிமம் 40 மார்க் வாங்கணும். அதே மாதிரி டிகிரி ஸ்டாண்டர்டில் 300க்கு 90 மார்க் வாங்கணும். ரெண்டுமே வந்து டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டாங்க. அதுவே வந்து நீங்கள் குரூப் 2Aக்கு எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்கு. அது வந்துட்டு நீங்கள் டிஸ்கிரிப்டிவாக தான் வந்துட்டு எழுதணும். அதுவே வந்துட்டு பேப்பர் 2 என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், அதுக்கப்புறம் லாங்குவேஜ். சரிங்களா? ஜென்ரல் தமிழ் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பாக வரப்போகுது. லாஸ்ட் டைம் எழுதினவங்க எல்லாமே வந்துட்டு மொத்தமாக டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் ஒரே சிலபஸில் வந்துட்டு எழுதிருப்பீங்க. இதில் வந்துட்டு பிரித்து கொடுத்ததுனால வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் குரூப் 2 சர்வீஸ் மட்டும் எடுத்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அப்ஜெக்டிவ் டைப் வந்து சூஸ் பண்ணிவிட்டு எழுதிட்டு போயிடலாம். இது வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது உங்களோட ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா OMR சீட்டில் வந்துட்டு நடக்கும். அதுவே வந்துட்டு மெயின் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? டிஸ்கிரிப்டிவ் வந்துட்டு எழுதுவீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்து பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக வந்துட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம மறுபடியும் ஒரு புது பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் டீ கடை நியூஸ் அண்ட் கியூட்.